பிரான்சில் சிறு வணிகங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வணிக வளாகங்களின் வாடகையை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான புதிய சட்டமூலத்தை பிரான்ஸ் செனட் சபை ஆய்வு செய்வதாக தெரியவந்துள்ளது. உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவினங்களுக்கு மத்தியில் பெட்ரோல் விலையைப் போலவே வாடகையும் கட்டுப்படுத்துவது அவசியமான தீர்வாக பார்க்கப்படுகிறது. விலை உயர்வு பிரச்சினை ஏற்படும் போதெல்லாம் விலை முடக்கம் என்பது ஒரு உடனடி தீர்வாக முன்வைக்கப்படுகிறது என பொருளாதார நிபுணர் நிக்கோலஸ் டோஸ் தெரிவித்துள்ளார். எனினும் வாடகையை மட்டும் குறைப்பது சிறு வணிகங்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வாகாது என்பது அவரது கருத்தாகும். நகர மையங்களில் உள்ள வணிக கட்டிடங்கள் வெறுமையாக கிடப்பது ஒரு பெரிய கவலையாக உள்ளது. வாடகை உயர்வுக்கும் உண்மையான வணிகச் சூழலுக்கும் இடையே பெரிய இடைவெளி இருப்பதாக வணிகர் சங்கங்கள் குற்றம் சுமத்துகின்றன. கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ள நிலையில் அதிக வாடகை வசூலிப்பது நியாயமற்றது என அவர்கள் கூறுகின்றனர். நகர மையங்களில் வணிகம் வீழ்ச்சியடைவதற்கு வாடகை உயர்வு மட்டுமே காரணம் அல்ல என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆன்லைன் வர்த்தகம் மிக வேகமாக வளர்ந்து வருவது பெரும் சவாலாக உள்ளது. 2025ஆம் ஆண்டில் இதன் மதிப்பு சுமார் 200 பில்லியன் யூரோக்களை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் நுகர்வு திறன் குறைந்து வருவது மற்றும் அடிக்கடி மாறும் மின்சார கட்டணங்களும் வணிகத்தை பாதிக்கின்றன. இது தவிர நகர மையங்களுக்குள் கார்கள் வருவதை தவிர்க்கும் அரசாங்கத்தின் போக்குவரத்து மாற்றங்களும் கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளன. எனவே சிறு வணிகர்களை காக்க வெறும் வாடகை கட்டுப்பாட்டை மட்டும் நம்பியிருக்காமல் மின்சார விலை நிலைத்தன்மை மற்றும் நகர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது போன்ற பிற காரணிகளையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என பொருளாதார ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர்.